இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்பெர்ம்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றோம். அதாவது லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு, சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், கெமிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் இதெல்லாம் சொல்றோம். பட் இந்த காரணங்கள் தவிர இன்னொரு காரணமும் இருக்குங்க. அது நம்ம பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே இருக்குங்க. அதுதான் மொபைல் போன்ஸுங்க. மொபைல் போன் எக்ஸ்போஷர்னாலே உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையலாங்க. இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி இருக்குங்க. 32 ஹெல்த்தி மேல்ஸ்க்கு அவங்க செமன் எடுத்து அதை ரெண்டா பிரிச்சு 2 இடத்துல பிளேஸ் பண்ணாங்க. ஒரு சைடு வந்து ஒரு தெர்மோஸ்டாட்ல ஒரு 5 மணி நேரம் வச்சாங்க. இன்னொரு சைட்ல ஒரு தெர்மோஸ்டாட் பிளஸ் ஒரு மொபைல் போன் ஆன் மோட்ல வச்சாங்க. 5 ஹவர்ஸ் கழிச்சு ஸ்பெர்ம் குரோமாட்டின் டிஸ்பர்ஷன் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் பண்ணி அந்த ஸ்பெர்ம்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற குவாலிட்டியை பார்த்தாங்க. அப்போ எந்த ஸ்பெர்ம்ஸ்லாம் வந்து தெர்மோஸ்டாட் தவிர இந்த மாதிரி மொபைல் போன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சோ அங்க ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்டா ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆயிருந்துச்சுங்க. சோ இது மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்டடிஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the duration of mobile phone exposure ஜாஸ்தியா இருந்தா ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதனால ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற இடமான டெஸ்டிஸ் பக்கத்திலேயே நீங்க மொபைல் போன்ஸை வச்சீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ரேடியோ ஃப்ரீக்வன்சி எமிட்டட் ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குங்க.